ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு பிப்ரவரி மந்தோட டேட் 1 and 2க்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் பார்க்கலாங்க. பிப்ரவரி மந்த்னு எடுத்துக்கிட்டாலே இந்தியாவில் வந்து ஒரு பேசும் பொருளா என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்ஜெட் தாங்க. எங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து தமிழ்நாடு வரைக்கும் எங்க பாத்தீங்கன்னாலும் பட்ஜெட் பட்ஜெட்டோட டிபேட் தாங்க நடந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம இந்தியாவில் வந்து பிப்ரவரி மந்தோட ஃபர்ஸ்ட் டேட்ல தான் வந்து பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்வாங்க. சோ அந்த பட்ஜெட்டை பத்தி நாம இன்னைக்கு வந்து பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் டாபிக்கா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பட்ஜெட் அப்படிங்கிற வேர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் டெரைவ்ட் ஃப்ரம் ஏ பிரெஞ்ச் வேர்டுங்க. நமக்கு எக்ஸாம்ல தெரியும் எல்லாமே வந்து இந்த வேர்டு எதுல இருந்து டெரைவ் ஆயிருக்கு, இந்த வேர்டு எதுல இருந்து டெரைவ் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. சோ நாம 2024 ஜூன் மாசம் குரூப் 4 எக்ஸாம் எழுத போறோம். சோ இந்த வருஷம் நடக்கக்கூடிய முக்கியமான ஈவெண்ட்ல எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. அப்ப பட்ஜெட் வந்து எந்த வேர்டு வந்து டெரைவ் ஆச்சு, எந்த லாங்குவேஜ்ல இருந்து டெரைவ் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெஞ்ச் வேர்டுங்க. அந்த பட்ஜெட் அப்படிங்கிறது பிரெஞ்ச் வேர்ட்ல என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்சுங்க. ஓகேங்களா? அப்ப இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நமக்கு தெரியும், நம்மளோட இந்திய மக்கள் வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட் சட்டங்கள்லாம் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இந்திய அரசியலமைப்பு தாங்க. அதாவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பேஸ் பண்ணி தான் இருக்குங்களா. அப்படிப்பட்ட கான்ஸ்டிடியூஷன்ல பட்ஜெட்டை எப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஆனுவல் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? பட்ஜெட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு வேர்டு கூட இல்லைங்க. என்னவா மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டுங்க. எந்த ஆர்டிகல் கீழே அப்படின்னு பாத்தீங்கன்னா சரத்து 112 கீழே மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இப்ப நமக்கு தெரியும் ரீசெண்டா வந்து எக்ஸாம்ல வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வந்து நிறைய கேட்டுட்டு இருக்காங்க. சோ இந்த கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கன்சிடர் த ஃபாலோயிங் அண்ட் சூஸ் த கரெக்ட் அது அப்படின்னு கொடுத்து, இப்ப வந்து பட்ஜெட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல வந்து பட்ஜெட்ங்கிறத வந்து ஆர்டிகல் 12 கீழே மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டா அது தப்புங்க. ஏன்னா பட்ஜெட்ங்கிற வேர்டே இல்ல. அதுக்கு பதிலா என்ன கொடுத்திருக்காங்க, ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இப்ப பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்றாங்க அப்படின்னா பேஸா 2 பட்ஜெட்டுங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் பட்ஜெட்னு ஒண்ணு இருந்துச்சு, ரயில்வே பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருந்ததுங்க. ஓகேங்களா? இந்த ரெண்டுமே ஒட்டுக்கா இருந்துச்சு. அதாவது பொதுவா ரயில்வேக்கு தனியா ஒரு பட்ஜெட் ஒதுக்குவாங்க, ஜெனரலுக்கு தனியா, அதாவது ஜெனரல்னா இப்ப ஸ்கீம்ஸுங்க, நலத்திட்டங்கள் பண்றதுக்காக இல்ல ஒரு டாக்ஸஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக பட்ஜெட் வந்து ஒதுக்குவாங்க. ஓகேங்களா? இப்படிதான் இருந்துச்சு. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் இந்தியாவில், அதாவது சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பட்ஜெட்னு ஒண்ணு நம்ம வந்து இந்தியாவுக்கு ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் ஒதுக்கி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிற ஒரு பினான்ஸ் மினிஸ்டருங்க. 1860 வந்து ஒரு இங்கிலாந்து சேர்ந்த ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து பினான்ஸ் மினிஸ்டரா இருந்தாரு. அவங்க தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு முதல்ல ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், அதாவது சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த பட்ஜெட்டை வந்து தாக்கல் செஞ்சாங்க. ஓகேங்களா? அப்படி பட்ஜெட் தாக்கல் செஞ்சப்ப எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க ஜெனரல் பட்ஜெட்டும் ரயில்வே பட்ஜெட்டும் இணைந்துதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, ஓகே நம்ம வந்து ஜெனரல் பட்ஜெட் தனியா கொடுத்துருவோம், ரயில்வே பட்ஜெட் வந்து தனியா கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையுமே செப்பரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு என்னைக்கு முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1921 முடிவு பண்ணுவாங்க. யாரோ ரெக்கமெண்டேஷன் கீழே முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்பர்த்துங்க. அக்வர்த் கமிட்டி தான் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் பட்ஜெட்டையும் ரயில்வே பட்ஜெட்டையும் நம்ம செப்பரேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணும். சோ இது ஒரு ஃபேக்ட்டுங்க. அதாவது ஜெனரல் பட்ஜெட்டையும் ரயில்வே பட்ஜெட்டையும் 1921 வந்து எந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் மூலியமா செப்பரேட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அக்வர்த் கமிட்டிங்க. ஓகேங்க, முடிஞ்சிருச்சா? இப்ப நம்ம பார்த்துட்டோம் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், அதாவது 1860 முதல்ல பட்ஜெட்டை வந்து தாக்கல் செஞ்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு பினான்ஸ் மினிஸ்டரா இருந்த ஜேம்ஸ் வில்சன் தான் தாக்கல் செஞ்சிருப்பாரு. அப்ப இண்டிபெண்டன்ஸ் ஆன அப்புறம், அதாவது நம்ம சுதந்திரம் 1947 சுதந்திரம் கிடைச்ச அப்புறம் யாரு முதல்ல பட்ஜெட் வந்து தாக்கல் செஞ்சாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சார் ஆர்.கே. சண்முக செட்டிங்க. இவர் தான் வந்து பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்யறாரு. என்னைக்கு தாக்கல் செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1947 தாக்கல் செய்யறாருங்க. அப்ப 1947 தாக்கல் செய்யறப்ப என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 to 7 மந்த் தான் இருந்ததுங்க. ஏன்னா அதோட வெளிப்படைத்தன்மை வந்து எல்லாமே கசிஞ்சிருச்சுங்க, வெளிப்படைத்தன்மை இல்ல. சோ நமக்கு தெரியும் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்ல வந்து யாரும் முதல்ல பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1860 ஜேம்ஸ் வில்சன் தான் தாக்கல் செஞ்சாரு. அப்ப சுதந்திரம் ஆன அப்புறம் யாரும் முதல்ல தாக்கல் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஆர்.கே. சண்முகம் செட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட்டை வந்து தாக்கல் செஞ்சிருப்பாரு. பட் அந்த பட்ஜெட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 to 4 months கூட இல்லைங்க. ஏன்னா அந்த பட்ஜெட் தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடியே அந்த பட்ஜெட்டோட இன்ஃபர்மேஷன் வந்து வெளியே கசிஞ்சிருச்சு. அதனால அந்த பட்ஜெட் வந்து மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு வந்து எடுத்துட்டு போக முடியலைங்க. சோ ஒரு சிங்க்ரனைஸ்டா ஒரு முழுமையான பட்ஜெட், அந்த பட்ஜெட் அப்படிங்கறத முழுமையான பட்ஜெட்டா யார் தாக்கல் செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான் மெக்தாய் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா 1950 வந்து தாக்கல் செஞ்சிருப்பாருங்க. ஓகேங்களா? சோ 1947 தாக்கல் செஞ்சாங்க. யார் தாக்கல் செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சண்முக செட்டி தாக்கல் செஞ்சாரு. ஒரு 3-4 மாசம் கூட இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜான் மெக்தாய், இப்ப நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அவருமே வந்து நிறைய ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. பட் ஒண்ணுமே பண்ண முடியல. சோ முழு விதமான ஒரு பட்ஜெட், அதாவது ஒரு முழுமையான பட்ஜெட்டா என்னைக்கு வந்து தாக்கல் செஞ்சாங்க சுதந்திர இந்தியாவில் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1950 யாரோட தலைமையில அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான் மெக்தாயோட தலைமையில. சோ ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா 1860 ஜேம்ஸ் வில்சன்,
போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ், அதாவது சுதந்திரம் வாங்கின பிறகு கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1950 ஜான் மெத்தாய்ங்க. ஓகேங்களா, இது வந்து இப்ப நம்ம வந்து பட்ஜெட் தாக்கல் செஞ்சது யாரு அப்படின்னு பாத்துட்டோங்களா. இப்ப நம்ம ரயில்வே பட்ஜெட் பாத்துறோம். என்ன பார்த்தோம், 1921 வந்து ரயில்வே பட்ஜெட் வந்து பிரிச்சுட்டாங்கப்பா, ஜெனரல் பட்ஜெட்ல இருந்து பிரிச்சுட்டாங்க. மறுபடியும் இது என்னைக்கு மெர்ஜ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2017ங்க. ஓகேங்களா, 1860 வந்து பொதுவா பட்ஜெட் கொண்டு வராங்க. அந்த பட்ஜெட்ல ஜெனரல் பட்ஜெட்டும் இருக்கு, ரயில்வே பட்ஜெட்டும் இருக்கு. அத 1921 வந்து பிரிச்சிடுறாங்க. அண்ட் தென் ஜெனரல் பட்ஜெட்டையும் ரயில்வே பட்ஜெட்டையும் மறுபடியும் ஒருங்கிணைஞ்சது என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2017ங்க. ஓகேங்களா, வேற என்ன இதில் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ரயில்வே பட்ஜெட் பேசிட்டு இருக்கீங்களா. சோ அந்த ரயில்வே பட்ஜெட்டுக்கும் ஜெனரல் பட்ஜெட்டுக்குமான ஒரு ஃபேக்ட்ஸ் மட்டும் பாத்துக்கலாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் ரயில்வே பட்ஜெட்டையும் ஜெனரல் பட்ஜெட்டையும் யார் தாக்கல் செஞ்சாங்க நம்ம பார்த்துட்டோம், ஜான் மெத்தாய்ங்க. சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் வந்து ரயில்வே பட்ஜெட்டையும் ஜெனரல் பட்ஜெட்டையும் தாக்கல் செஞ்சது யாருன்னு கேட்ட ஜான் மெத்தாய். அண்ட் ஜக்ஜீவன் ராம் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, ரயில்வே பட்ஜெட் வந்து அதிக முறை இந்தியாவில வந்து அதிக முறை வந்து தாக்கல் செஞ்சிருப்பாரு. எத்தனை முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 முறை தாக்கல் செஞ்சிருப்பாரு. ஓகேங்களா, தேர்டா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாலு பிரசாத் யாதவ், who remained railway minister from 2004 to 2009, presented the railway budget 6 times in a row. அதாவது லாலு பிரசாத் யாதவ் அப்படிங்கிறவர் வந்து ரயில்வே பட்ஜெட்டை வந்து தொடர்ச்சியா 6 முறை தாக்கல் செஞ்சிருப்பாருங்க. ஓகேங்களா, நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, தொடர்ச்சியா ரயில்வே பட்ஜெட்டை 6 முறை தாக்கல் செஞ்சவர் யாரு அப்படின்னு பார்த்தா லாலு பிரசாத் யாதவ். அதே மாதிரி தொடர்ச்சியா இப்ப நம்ம ஜெனரல் பட்ஜெட் இருக்குங்க பாத்தீங்களா, இதை யாரு தாக்கல் செஞ்சாங்க அப்படின்னு கேட்டா நிர்மலா சீதாராமன். ஓகேங்களா, இப்ப நம்ம ரயில்வே பட்ஜெட் வந்து ஒண்ணு சேர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம 2017 இருந்து பாத்துட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் ஒரு ஃபேக்ட்ங்க, அதாவது ரயில்வே பட்ஜெட்டை 6 முறை தொடர்ச்சியா தாக்கல் செஞ்சது யாருன்னு கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லாலு பிரசாத் யாதவ். அதே நம்ம இப்ப இருக்க ஜெனரல் பட்ஜெட்டை வந்து 6 முறை தாக்கல் செஞ்சது யாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன். ஓகேங்களா, வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1999 மம்தா பானர்ஜிங்க, அதாவது இப்ப நம்ம வெஸ்ட் பெங்காலோட சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் இருந்த பீரியட்ல 1999 வந்து ஒரு ரயில்வே மினிஸ்டரா இருந்திருக்காங்க. சோ ஷி இஸ் த ஃபர்ஸ்ட் உமன் ரயில்வே மினிஸ்டருங்க. அது மட்டும் இல்லாமல் ஷி இஸ் த ஃபர்ஸ்ட் உமன் டு ரெப்ரசன்ட் த ரயில்வே பட்ஜெட்டுங்க. ஓகேங்களா, இப்ப ரயில்வே பட்ஜெட்டை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ரயில்வே பட்ஜெட்டை வந்து சுதந்திர இந்தியால முதல்ல தாக்கல் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டா ஜான் மெத்தாய். அண்ட் ரயில்வே பட்ஜெட்டை வந்து அதிக முறை தாக்கல் செஞ்சது யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜக்ஜீவன் ராம். 6 முறை தொடர்ச்சியா தாக்கல் செஞ்சது யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா லாலு பிரசாத் யாதவ். ரயில்வே பட்ஜெட்டை தாக்கல் செஞ்ச முதல் பெண்மணி யாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி. அது மட்டும் இல்லாமல் she is the first woman as a ரயில்வே மினிஸ்டருங்க. ஓகேங்களா, வேற என்ன இதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம முதல்ல தாக்கல் செஞ்சது யாருன்னு பாத்துறோம் ஜான் மெத்தாய்ங்களா. அப்ப கடைசியா நம்ம 2017 வந்து மெர்ஜ் ஆயிருச்சு. அப்ப கடைசியா யாரு ரயில்வே பட்ஜெட்டை வந்து தாக்கல் செஞ்சிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுரேஷ் பிரபுங்க. ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்ப நம்ம ஆதி காலத்துல இருந்து பாத்துட்டோம். இப்ப ரீசெண்டா கடைசியா நடந்த ரயில்வே பட்ஜெட்டை வந்து யாரு தாக்கல் செஞ்சாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுரேஷ் பிரபுங்க. ஓகேங்களா, வேற என்ன இதுல இம்பார்ட்டன்டா ஒரு ஃபேக்ட் பாக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரயில்வே பட்ஜெட்ல வந்து நம்ம இந்தியாவில வந்து புல்லட் ட்ரெயின், இப்ப வந்து வந்தே பாரத்லாம் வந்துருச்சுங்களா, அப்ப புல்லட் ட்ரெயின் அப்படிங்கறத நம்ம வந்து இந்தியாவில விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ரயில்வே பட்ஜெட்ல வந்து யாரு ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2014 ரயில்வே மினிஸ்டரா இருந்த சதானந்த் கவுடா அப்படிங்கிறவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாரு. ஓகேங்களா, இது வந்து ஒரு ரயில்வே பட்ஜெட்டோட ஃபேக்ட்ங்க. இப்ப நம்ம ஜெனரல் பட்ஜெட் எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெனரல் பட்ஜெட் பாத்துறோம். என்ன பாத்துறோம், ஃபர்ஸ்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்ல வந்து தாக்கல் செஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ஆர்கே சண்முகம் செட்டி. பட் அது வந்து முழுமையா இல்ல. ஒரு முழுமையான பட்ஜெட்டை வந்து தாக்கல் செஞ்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஜான் மெத்தாய். என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 1950 வந்து தாக்கல் செஞ்சிருப்பாங்களா. சோ இதை இப்படி கூட கேட்கலாங்க. என்ன கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுதந்திர இந்தியாவில முதல் தாக்கல் செஞ்சது யாரு, சண்முகம் செட்டிங்களா. இப்ப முழுமையான பட்ஜெட் தான் 1950. அப்ப ரிபப்ளிக் இந்தியாவில வந்து யாரு ஃபர்ஸ்ட் தாக்கல் செஞ்சாங்க அப்படின்னு கூட கேட்கலாம். அப்படின்னு கேட்டாலும் ஜான் மெத்தாய் தாங்க. ஓகேங்களா, இப்ப வந்து ஹல்வா செரிமனி நீங்க ஒண்ணு கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பட்ஜெட்டை வந்து அந்த பிரிண்ட் பண்றதுக்கு முன்னாடி இப்ப பட்ஜெட்ல ரெடி பண்ணிடுவாங்க. அது வந்து பிரிண்ட் பண்ணுங்களா, அந்த பிரிண்ட் பண்றதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு நிகழ்ச்சிங்க. இது வந்து ஒரு காலங்காலமா நடந்துட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த இயரை தாக்கல் பண்ற பினான்ஸ் மினிஸ்டர் யாரோ அவங்க வந்து அல்வா கிண்டி அங்க இருக்க பணிபுரியிற ஊழியர்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இதை வந்து அல்வா செரிமனிங்க. ஓகேங்களா, வேற என்ன இதுல நம்ம பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நம்ம பட்ஜெட்னு பாத்துட்டு இருக்கப்ப ஒரு 3 டெர்மினாலஜி இருக்குங்க. என்னன்னா பிளாக் பட்ஜெட்னு ஒண்ணு இருக்கு, பீப்புள் பட்ஜெட் ஒண்ணு இருக்கு, ட்ரீம் பட்ஜெட்னு ஒண்ணு இருக்கு. அதாவது மீடியாவால் இந்தியா முழுக்கமே இதெல்லாம் பேசப்பட்டதுங்க. பிளாக் பட்ஜெட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எந்த இயர் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 1971 பட்ஜெட்டை தான் வந்து பிளாக் பட்ஜெட்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இந்தியாவோட நிதி பற்றாக்குறை
வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சுங்க. சோ அத வந்து பிளாக் பட்ஜெட்னு சொல்லுவாங்க. பீப்புள் பட்ஜெட்னு எந்த இயர் சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1977-79 சொல்லுவாங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொராஜி தேசாய் பீரியட்ல இந்த டைம் பாத்தீங்கன்னா பீப்புளுக்கான வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ்க்கான நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இந்த பட்ஜெட்ல வந்து அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. சோ அதனால 1979 பட்ஜெட்டை வந்து பீப்புள் பட்ஜெட்னு சொல்லுவாங்க. ட்ரீம் பட்ஜெட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 1997ங்க. சோ ட்ரீம் பட்ஜெட்னு எதுக்கு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 1997, 98, 99 காலத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வளர்ச்சி அடையறதுக்காக எண்ணற்ற திட்டங்கள் வந்து அதாவது எக்கனாமிக் டெவலப் பண்றதுக்காக நிறைய திட்டங்களை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சோ ட்ரீம் பட்ஜெட் வந்து 1997, பிளாக் பட்ஜெட் வந்து 1971 அண்ட் பீப்புள் பட்ஜெட் வந்து 1979ங்க. இப்ப வந்து நம்ம பாத்துறோம் என்ன பாத்துறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரயில்வே பட்ஜெட் வந்து அதிக முறை தாக்கல் செஞ்சது யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜெகஜீவன் ராமுங்க. ஓகேங்களா? அப்ப ஜெனரல் பட்ஜெட்டை வந்து யார் அதிகமா தாக்கல் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மொராஜி தேசாய்ங்க. மொராஜி தேசாய் எத்தனை முறை தாக்கல் செஞ்சிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 முறை தாக்கல் செஞ்சிருப்பாரு. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பி சிதம்பரம் இவர் வந்து பாத்தீங்கன்னா 9 முறை தாக்கல் செஞ்சிருப்பாங்க. ஸோ நிறுத்தி நிதானமா நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஜெனரல் பட்ஜெட்டா அதிக முறை தாக்கல் செஞ்சது யாருன்னு கேட்டா மொராஜி தேசாய். 2வது இடத்துல இருக்கு எத்தனை முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 முறை. 2வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பி சிதம்பரம் 9 முறை. அதே வந்து ரயில்வே பட்ஜெட் அதிக முறை தாக்கல் செஞ்சது யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜெகஜீவன் ராம். ஓகேங்களா? அண்ட் தென் ஜெனரல் பட்ஜெட்டை கன்சிக்யூட்டிவா 6 இயரா யார் தாக்கல் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அண்ட் மொராஜி தேசாயும் கன்சிக்யூட்டிவா தாக்கல் செஞ்சிருப்பாரு. அதே மாதிரி ரயில்வே பட்ஜெட்டை வந்து கன்சிக்யூட்டிவா தாக்கல் செஞ்சது யாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லாலு பிரசாத் யாதவ். ஓகேங்களா? இப்ப நம்ம பட்ஜெட்டோட பேஸ் எல்லாமே பார்த்துட்டாங்க. அதோட ஃபேக்ட், ஹிஸ்டரி. சோ ஃபர்ஸ்ட் இயர் லான்ச் பண்ணிருப்பா, லாஸ்ட் இயர் லான்ச் பண்ணிருப்பா, ஜெனரல் பட்ஜெட்டுக்கும் ரயில்வே பட்ஜெட்டுக்கும் இல்ல என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துருப்பாங்களா? இப்ப நம்ம 2024 இப்ப வந்து இடைக்கால பட்ஜெட் வந்து தாக்கல் செஞ்சிருக்காங்களா? அந்த பட்ஜெட்டோட ஹைலைட்ஸ் வந்து பாக்கலாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு மந்திரம்னா இப்படி ஒரு இப்ப நம்ம டே எல்லாம் செலிப்ரேட் பண்றப்ப தீம் கருப்பொருள் ஒண்ணு வைப்பாங்களா? அத மாதிரி இந்த பட்ஜெட்டோட ஒரு கருப்பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்கா சாத், சப்கா விகாஸ் அண்ட் சப்கா விஸ்வாஸ். அதாவது அனைவரையும் உள்ளடக்கிய அனைவரின் வளர்ச்சி மற்றும் அனைவரோட நம்பிக்கை தான் வந்து இந்த பட்ஜெட் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப இந்த பட்ஜெட் வந்து 2 பார்ட் இருக்குங்க. பார்ட் ஏன்னு ஒண்ணு இருக்கு, பார்ட் பின்னு ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ட் ஏல வந்து இந்த நிதியெல்லாம் வந்து நலத்திட்டங்களுக்காக செலவு பண்ணுவாங்க. அதாவது நலத்திட்டங்கள் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே அந்த திட்டம் இருக்கலாம். அந்த திட்டத்தோட இப்ப 2.0, 3.1 இருக்கு பாத்தீங்களா? அந்த திட்டத்தோட டெவலப்மெண்ட், அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ற பீரியடுக்கு செலவு பண்ற பணமா கூட இருக்கலாம். அப்படின்னா புதுசா ஏதாச்சும் ஒரு திட்டங்கள் கொண்டு வரலாம். அந்த திட்டத்துக்கான நிதி ஒதுக்குறதா கூட இருக்கலாங்க. அதாவது ஃபுல்லா வந்து பேஸ் பண்ணி எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கீம்ஸை பொறுத்து இருக்குங்க பார்ட் ஏ. பார்ட் பி அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்கும்னா வரிங்க. இப்ப வந்து ஸ்டேட்டுக்கு வந்து வரி கொடுக்கணும், நீங்க இந்த ஸ்டேட் எங்க ஸ்டேட் கம்மியா கொடுக்குறீங்க, இந்த ஸ்டேட்டுக்கு கம்மியா அதிகமா கொடுக்குறீங்கன்னு சொல்லி நியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்குங்களா? அந்த மாதிரி இந்த வரி சம்பந்தமா பணமா கொடுக்கறது எல்லாமே பாத்தீங்கன்னா பார்ட் பி ல வருது. ஓகேங்களா? இந்த பட்ஜெட்டை வந்து இந்த 2024 இடைக்கால பட்ஜெட்டை வந்து யாருக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா ஒரு 4 கேஸ்ட்ங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. 4 ஜாதிக்கு தான் நாங்க வந்து இந்த பட்ஜெட்டை வந்து கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னடா 4 ஜாதி கேஸ்ட வந்து பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வேற ஒண்ணும் சொல்லுங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புவர், உமன், யூத் அண்ட் ஃபார்மர்ஸ்ங்க. அதாவது புவர் ஏழைங்கிறது ஒரு ஜாதி, பெண் அப்படிங்கிற ஒரு ஜாதி, இளைஞர்கள் அப்படிங்கிற ஒரு ஜாதி மற்றும் உமன் அதாவது மற்றும் விவசாயிகள் அப்படிங்கிற ஒரு ஜாதிங்க. இவங்களை இந்த 4 ஜாதிக்கு தான் நாங்க வந்து இந்த பட்ஜெட் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இதோட ஹைலைட்ஸ் என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் புவர் அப்படின்னு ஒரு ஜாதின்னு சொல்லி சொன்னோம், கேஸ்ட்னு சொல்லி சொன்னாங்களா? அப்ப ஏழைகளுக்கு வந்து என்னென்ன இந்த பட்ஜெட் வந்து உதவி செய்ய போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல நம்ம முக்கியமா பாத்துக்கணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்கீம் சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்கீம்ல நாங்க இதெல்லாம் பண்ண போறோம், இதெல்லாம் பண்ணிருக்கோம், இப்படி மேம்படுத்த போறோம் சொல்லியிருக்காங்க. நமக்கு எக்ஸாம் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஸ்கீம் எந்த இயர் லான்ச் பண்ணாங்க, அந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் என்ன இப்படிங்கறதாங்க நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இவங்க ஆட்சி 2014 ஆட்சிக்கு வந்தாங்களா? 2014 இருந்து 2024 ஆயிடுச்சுங்க. 14 இருந்து 24 ஆயிடுச்சு. இந்த 10 ஆண்டு காலத்துல ஒரு 35 கோடி மக்களை வந்து இவங்க பாவர்ட்டியில இருந்து அப்லிஃப்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இவங்க இந்த 10 ஆண்டு காலத்துல ஒரு 35 கோடி மக்களை வந்து பாவர்ட்டியில அதாவது ஏழ்மையில இருந்து நாங்க மேல தூக்கி விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த PM ஜன்தன் யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டங்க. இந்த திட்டம் வந்து என்னைக்கு லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2014 லான்ச் பண்ணாங்க. இந்த திட்டம் எதை சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட். இப்ப வந்து ஒரு நலத்திட்டம் செய்யறாங்க. இப்ப நம்ம எடுத்துக்கலாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப பெண்களுக்கு வந்து 1000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்களா?
இப்ப வந்து நிவாரண நிதி கொடுத்தாங்க, இப்ப 6000 ரூபாய் கொடுத்தாங்களா, வெள்ளம் வந்தப்ப நிவாரண நிதி கொடுத்தாங்களா, சோ இதெல்லாம் வந்து கையில கொடுத்தாங்க. பட் இந்த பிஎம் ஜன்தன் யோஜனா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட், கவர்மெண்டே வந்து அந்த ஏழ்மையான மக்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குங்க. சோ அந்த மாதிரி திட்டம் வந்து எப்படின்னா 2014. சோ இந்த இதோட ஹைலைட் வந்து சொல்லியிருக்காங்க. மூணாவது என்ன அப்படி பாத்தீங்கன்னா பிஎம் ஸ்வநிதி அப்படிங்கிற ஒரு திட்டம் 2020ங்க. எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும், கோவிட் நம்ம 2020 லாக்டவுன் வந்தப்ப இந்த ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், அதாவது இந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடு பேசிக் அம்யூனிட்டிஸ் உள்ள ப்ராடக்ட்டை வந்து செல் பண்றவங்க, இவங்களுக்கு மட்டும்தான் பர்மிஷன் கொடுத்திருந்தாங்க. அதாவது ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் மெடிசனுக்கு மட்டும்தான் வந்து பர்மிஷன் கொடுத்திருந்தாங்களா. சோ அப்ப இந்த ஸ்ட்ரீட் தெருவோரங்களாம் வந்து காய்கறி வித்துட்டு இருப்பாங்க, இல்ல வேற ஏதாவது பொருள்கள் வித்துட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களோட எக்கனாமிக் வந்து க்ரோத் பண்ணணும், எக்கனாமிக் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஎம் ஸ்வநிதி திட்டம்ங்கிறது வந்து லான்ச் பண்ணாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து லோன் கொடுக்கறதுங்க, கம்மியான இன்ட்ரெஸ்ட் வந்து லோன் கொடுக்கறது. இது வந்து என்னைக்கு லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2020 லான்ச் பண்ணாங்க. ஓகேங்களா. அடுத்தது பிஎம் ஜன்மன் யோஜனா அப்படிங்கறது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்டிகுலரா ரொம்ப டவுன் ரோடானா இருக்க பழங்குடியினர் மக்களை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த திட்டத்தை லான்ச் பண்ணாங்க. என்னைக்கு லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2014 லான்ச் பண்ணாங்க. அண்ட் ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா பிஎம் விஸ்வகர்மா யோஜனா. இப்ப நம்ம ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ல கூட பார்த்திருப்போம், செப்டம்பர் மாசம் 2023 லான்ச் பண்ணாங்க. இது வந்து பாத்தீங்க எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா கைவினை பொருட்கள் எல்லாம் செய்யறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி கலைஞர்களுக்காக ஒரு 18 ட்ரேட் சென்டர்ஸ்ங்க. ஸ்கீம்ஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க இந்த மாதிரி ட்ரேட் சென்டர் வந்து ஆரம்பிச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இங்க வந்து பட்ஜெட்ல வந்து நிதி ஒதுக்கி இருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 ட்ரேட் சென்டர்ஸ் வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம், பட்ஜெட் வந்து ஒதுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த 4-5 திட்டத்தையும் வந்து மேம்படுத்துறதுக்காக நிதி ஒதுக்க போறாங்க. ஓகேங்களா. நம்ம மெயினா பார்க்க வேண்டியது அந்த திட்டம் எதுக்காக, அந்த திட்டம் வந்து என்னைக்கு லான்ச் பண்ணாங்க. சோ இத்தனை 1000 கோடி ஒதுக்கி இருக்காங்க அப்படின்லாம் எக்ஸாம்ல டைரக்ட் ஃபேக்டா எல்லாம் கேட்க மாட்டாங்க. அந்த திட்டம், இப்ப நம்ம பட்ஜெட் பாக்குறோம், இந்த திட்டம் இருக்கு, இந்த திட்டம் வந்து எந்த இயர்ல லான்ச் பண்ணாங்க, அந்த திட்டம் எதுக்காக, அதோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தா போதுங்க. ஓகேங்களா. இப்ப நம்ம புவர் பார்த்துட்டோம். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உமன், பெண்களுக்காக என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னென்ன இந்த பட்ஜெட்ல பேசியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குங்க. என்னைக்கு லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2015 லான்ச் பண்ணிருப்பாங்க. இந்த திட்டம் வந்து எதை சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்கள், அதாவது சுய உதவி குழுவுல பெண்கள் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம தாங்களே நம்ம வந்து ஃபேமிலி ரன் பண்ற உமன்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து லோன் கொடுப்பாங்க. லோன்ங்கிற வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட்ல வந்து லோன் கொடுப்பாங்க. அந்த அது வந்து எத்தனை பேர் இப்ப இந்த 2015 இருந்து 2024, அதாவது இந்த 9 வருஷத்துல எத்தனை பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு பார்த்தா 30,000 கோடி மக்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. சோ நம்ம இங்க என்ன பார்க்கணும், பிஎம் முத்ரா ஸ்கீம் வந்து யாருக்காக, பெண்களுக்காக. என்னன்னு கொடுக்குறாங்கன்னா இது ஒரு பினான்சியல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம், அதாவது லோன் கொடுக்குறாங்க. இந்த ஸ்கீம் என்னைக்கு லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2015 லான்ச் பண்ணாங்க. ரெண்டாவது என்ன பண்றாங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டெம்முங்க, அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அல்லது மெடிசன். ஓகேங்களா. இந்த ப்ரோக்ராம் கீழே உமன்ஸ் வந்து எவ்வளவு என்ரோல் ஆயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 43%. இந்த 2023-24 வந்து பாத்தீங்கன்னா 43% பெண்கள் வந்து என்ரோல் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன், அதாவது ஹையர் எஜுகேஷன் என்னன்னா காலேஜ்ல வந்து பெண்களோட பங்களிப்புங்கிறது வந்து 28% உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வேற என்ன இது பெண்களுக்காக கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎம் ஆவாஸ் யோஜனா. இது பெண்கள் பேஸ் பண்ண முடியாது, இது எல்லாத்துக்குமே வரும். பிஎம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீடு கட்டி கொடுக்குறாங்க. ஓகேங்களா. இந்த ஸ்கீம் என்னைக்கு லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2015. இங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2015 லான்ச் பண்றப்ப 3 கோடி இந்தியர்களுக்கு வந்து நாங்க வீடு கட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 3 கோடியில இப்ப 70% வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சுங்க. இந்த பட்ஜெட்ல என்ன நிதி ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே 3 கோடி இருக்குங்களா, இப்ப அடிஷனலா வந்து ஒரு 2 கோடி வீடுகளை வந்து கட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. தேர்டா நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ், விவசாயிகள் தான் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட முதுகெலும்புங்க. இந்தியா மட்டும் கிடையாதுங்க, உலகமே வந்து விவசாயம் தாங்க. ஓகேங்களா. அப்ப அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு இந்த நிதியில வந்து என்ன ஒரு ஹைலைட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி கிஷன் சம்மன் யோஜனா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கான ஒரு பினான்சியல் அசிஸ்டன்ட்ங்க. சோ அதுக்கு வந்து நாங்க நிதி ஒதுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீம் என்னைக்கு லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2019 லான்ச் பண்ணிருப்பாங்க. அண்ட் பிஎம் ஃபசல் பீமா யோஜனா, அதாவது கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீமுங்க. இது வந்து என்னைக்கு லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2016 லான்ச் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா. தென் யூத்துக்காக என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூத்துக்காக ஒரு 75,000 கோடிங்க. இங்க வந்து 75,000 கோடி வந்து 2 பேருக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க. யாருக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட், அது நம்ம பின்னாடி பார்ப்போம். அதாவது பார்ட் பில இருக்கு. பார்ட் ஏல வந்து பாத்தீங்கன்னா யூத்துக்காக ஒரு 75,000 கோடி வந்து நிதி ஒதுக்கி இருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடன், வட்டி இல்லாத கடனுங்க. எத்தனை வருஷம் பாத்தீங்கன்னா 50 இயர்ஸ்.
நீங்க ஒரு கடன், இப்ப நம்ம ஒரு என்டர்பிரினர் ஆக போறோம், இல்ல வந்து ஒரு தொழில் செய்ய போறோம், தொழில் முனைவரா இருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட ப்ராப்பரா நம்ம டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணி நான் இந்த தொழில் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லோன் கொடுப்பாங்க. அந்த லோனுக்கு வந்து நீங்க 50 வருடங்கள் வந்து வட்டி கட்ட தேவையில்லைங்க. ஓகேங்களா. வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் அவங்களோட எஜுகேஷனா இருக்கட்டும், அவங்களோட சயின்டிபிக் நாலேஜ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக எண்ணற்ற திட்டங்களை வந்து கொண்டு வர போறாங்க. ஓகேங்களா. அண்ட் தென் அதர்ஸ்ங்க. இப்ப நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். ஃபார்மர்ஸ்க்காக பார்த்துட்டோம், யூத்துக்காக பார்த்துட்டோம், உமனுக்காக பார்த்துட்டோம், அண்ட் தென் புவருக்காக பார்த்துட்டோம். இது எல்லாமே நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கி இருக்காங்க அதெல்லாம் பார்க்காதீங்க. அந்த ஸ்கீம் எதுக்காக, அந்த ஸ்கீம் எந்த இயர் லான்ச் பண்ணாங்க, இதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். இதை தாண்டி எல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா. அதர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி சூரியோதய யோஜனா 2024. அதாவது இப்ப அயோத்தியில வந்து ராமர் சிலை திறந்தாங்க பாத்தீங்களா, அப்ப வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருப்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 கோடி இந்தியாவில வந்து 1 கோடி வீடுகள் மொட்டை மாடியில வந்து நாங்க சூரிய ஒளி மின்சாரம் தயாரிக்கிறதுக்காக அந்த பேனல் வைப்போம், சோலார் பேனல் வைப்போம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதுதாங்க இந்த PM சூரியோதய யோஜனா. இதுல இப்ப பட்ஜெட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரோ அவங்க வீட்டுல வந்து இம்ப்ளிமெண்ட், அதாவது இன்ஸ்டால் பண்றாங்க, சோலார் பேனலை வந்து இன்ஸ்டால் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 300 யூனிட் வந்து கரண்ட் ஃப்ரீயா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம யூத்துக்கு பாத்தீங்களா 50 வருடங்களுக்கு வந்து வட்டியில்லா கடன் கொடுக்குறாங்க அப்படின்னு, அதே மாதிரி ஸ்டேட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 75,000 கோடி வந்து வட்டியில்லா கடன் கொடுக்குறாங்க. எதுக்காக பாத்தீங்கன்னா அந்தந்த ஸ்டேட்ல இருக்க நலத்திட்டங்களை வந்து டெவலப் பண்றதுக்காக. ஓகேங்களா. வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. பட்ஜெட்ல கொடுத்ததுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா பிஸ்கல் டெபிசிட். பிஸ்கல் டெபிசிட் அப்படிங்கிறது வந்து நிதி பற்றாக்குறைங்க. நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வேலைக்கு போறோம். இப்ப வந்து நான் வந்து ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், 10,000 சம்பாதிக்கிறேன். என்னோட செலவு வந்து பாத்தீங்கன்னா 15,000 போயிருச்சுங்க. அப்ப நான் இதுல எங்க சேமிச்சு நான் என்ன என் வீட்டுக்கு செய்ய போறேன்? அப்ப எனக்கு வந்து இதுல 5,000 ரூபாய் போகுதுங்களா? ஸோ எனக்கு வந்து வீட்டுல நான் வந்து ஒரு ஏதாச்சும் செய்யணும், இல்ல எங்க வீட்டுக்கு வந்து ஏதாச்சும் பண்ணணும், இது எல்லாமே என் செலவுக்கே போயிடுது. அப்ப நான் ஒரு சேமிப்பு பண்ணணும், இல்ல நான் ஃபியூச்சருக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிறப்ப என்கிட்ட பணம் இல்லை. அப்ப வந்து இதுதான் டெபிசிட். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதி பற்றாக்குறை. அதே மாதிரி 2023-24 ஆண்டு காலத்துல இந்தியாவோட நிதி பற்றாக்குறை எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5.8%. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. 2023-2024 நிதி பற்றாக்குறை வந்து எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா 5.8%. இப்ப வந்து 2024-25 இந்த பட்ஜெட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 5.8 இருக்க பிஸ்கல் டெபிசிட், அதாவது நிதி பற்றாக்குறையை வந்து நான் 5.1% நாங்க குறைச்சிடணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 2023-24 இது வரைக்கும் இருக்க நிதி பற்றாக்குறை வந்து 5.3%, 5.8% இருக்கிறத நாங்க வந்து 5.1% குறைப்போம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. வேற என்ன இது மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோல் கேசிபிகேஷன் லிக்விபிகேஷன் ஸ்கீம், அதாவது நிலக்கரியை வந்து திரவமயமாக்குறதல் அப்படின்னு திட்டம். அதாவது எப்பன்னு பாத்தீங்கன்னா ஒரு 100 மெட்ரிக் டன்னை வந்து நம்ம இப்போ கேஸாவும் லிக்யூடாவும் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்குள்ள மாத்தணும் அப்படின்னா 2030 மாத்தணும்னு சொல்லிட்டு டார்கெட் இயரை வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. வேற நம்ம இதுல என்ன பார்க்கணும்? சோ இப்ப நம்ம வந்து அவுட்லைன் பார்த்துட்டோம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு தெரியும் இவ்வளவு பட்ஜெட் எல்லாம் ஒதுக்குறாங்க அப்படின்ட்டு. அப்ப 1 ரூபான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு வருமானம் வருது, அந்த 1 ரூபாயில மத்த ஸ்டேட்டோட பங்களிப்பு எவ்வளோ, மத்த ஃபேக்டர்ஸோட பங்களிப்பு எவ்வளோ, அந்த 1 ரூபாய்னா 1 ரூபாயில எவ்வளவு செலவு பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதுல ஜென்ரலா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. 1 ரூபா அவங்களுக்கு வருமானம் வருது அப்படின்னா அதுல வந்து ஒரு 28 பைசா வந்து பாத்தீங்கன்னா கடன் தாங்க வாங்குறாங்க, அவங்க வெளியே இருந்து கடன் வாங்குறாங்க. நான் இன்கம் டேக்ஸ் 19 பைசா வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் இன்கம் டாக்ஸ், வருமான வரி செலுத்துறாங்க பாத்தீங்கன்னா மக்கள், பெரிய பெரிய ஆபீஸ்ல இருக்கவங்க, இல்ல ஒரு மாசம் வந்து வருடம் வந்து 7 லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு மேல இருக்கவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வருமான வரி செலுத்திட்டு இருக்காங்களா. சோ அவங்களோட பங்களிப்பு தான் வந்து 2வது இடத்துல இருக்குங்க, 19%. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து நம்ம இப்ப விற்பனை பொருள் வரியில இருக்கு பாத்தீங்களா, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா 18 பைசா. சோ ஃபர்ஸ்ட் முதல் வருமானம் எது எங்கிருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடன் தாங்க வாங்குறாங்க. 2வது வருமானம் வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து இன்கம் டாக்ஸ் கட்டணுங்க. சோ அதனாலதான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்களோட வருமான வரியை வந்து தாராளமா வந்து மறைக்காம நம்ம வந்து வருமான வரி செலுத்தணும். அப்படி செலுத்தினா பாத்தீங்கன்னா பாருங்க 2வது இடத்துல இருக்கு கவர்மெண்டான இன்கம். சோ எல்லாருமே ஒழுங்கா அவங்க வந்து வருமானம் செலுத்தினா அப்படின்னா ஏகப்பட்ட பணம் வருங்க. அந்த பணத்தை வச்சு நிறைய நலத்திட்டங்கள் உதவிகள் செய்யலாம். 3வது வருமானம் எதுவும் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி வருமானம் தான் வந்து 3வது வருமானம். இது வந்து வருமானங்க. செலவு எப்படி செலவு பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
20% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கே கொடுத்துறாங்க. ஒரு குறிப்பிட்ட 2 மாசம் ஒருக்கா 3 மாசம் ஒருக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாநிலத்துக்கு இவ்வளவு நாங்க ஜிஎஸ்டி வரி வந்து ஒதுக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கூட அப்பப்ப நீங்க எங்க தமிழ்நாட்டுக்கு வந்து அமௌண்டே ஒதுக்க மாட்டேங்கிறீங்க, மத்த கவர்மெண்ட்க்கு எல்லாம் அமௌண்ட் ஒதுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் நீங்க கேள்விப்பட்டுட்டே இருப்பீங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி வாங்குற காசுல 20 பைசா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த மாதிரி எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பிரிச்சு கொடுக்குறாங்க. இப்ப 20 பைசா வந்து என்னன்னா வட்டி கட்டுறாங்க. இப்ப ஏன்னா 28 ரூபா கடன் வாங்குறப்ப 28 பைசா கடன் வாங்குறப்ப அந்த கடனுக்கு வட்டி கட்டணும் இல்லைங்க, அந்த வட்டி வந்து பாத்தீங்கன்னா 20 பைசா கட்டிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கீம்ஸ்க்கு வந்து ஒரு 16 பைசா ஒதுக்குறாங்க. ஏன்னா எவ்வளவு நலத்திட்டங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க, அந்த ஸ்கீம்ஸ்க்கு வந்து 16 பைசா ஒதுக்குறாங்க. ஓகேங்களா. தென் வேற என்ன இது நம்ம பட்ஜெட்ல பாக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே பாத்துக்கோங்க. என்ன பாத்துட்டோம், ஒரு பட்ஜெட்னா என்ன, அந்த பட்ஜெட்டோட ஹிஸ்டரி என்னன்னு பாத்துட்டோம். இப்ப பட்ஜெட்ல வந்து எந்தெந்த ஸ்கீமை பத்தி சொல்லியிருக்காங்க, அதுக்கு எவ்வளவு பணம் ஒதுக்க போறாங்க அப்படிங்கிற போது ஒரு பேஸ் சொல்லிட்டாங்க. சோ நம்ம அதுல என்ன தெரிஞ்சுக்கணும், அந்த ஸ்கீம் வந்து எந்த இயர்ல லான்ச் பண்ணாங்க, அந்த ஸ்கீம் எதுக்காக லான்ச் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம இது ஸ்கீம்ஸ் தனித்தனியா பாத்துட்டாங்களா. இப்ப மினிஸ்ட்ரி லெவல்ல பாத்தீங்கன்னா எந்த மினிஸ்ட்ரிக்கு வந்து அதிகமா பட்ஜெட் ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதுகாப்புக்குங்க. ஏன்னா இப்பதான் தெரியும் எல்லாருமே வந்து அவங்க நாட்டை வந்து பலசாலியா வச்சுக்கிட்டாதான் நம்ம எதிர்நாட்டுல இருந்து நம்ம பாதுகாத்துக்க முடியுங்களா. சோ இந்த பட்ஜெட் வந்து யாருக்கு வந்து அதிகமா பட்ஜெட் ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபென்ஸுக்கு தான் அதிகமா ஒதுக்கி இருக்காங்க. 2வது இடத்துல யாருக்கு ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோடு, அதாவது மினிஸ்டர் ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் வந்து ஒதுக்கி இருக்காங்க. 3வதா வந்து பாத்தீங்கன்னா ரயில்வேஸ்க்கு வந்து ஒதுக்கி இருக்காங்க. ஓகேங்களா. இப்ப நம்ம வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர். பட் அக்ரிகல்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா 9வது இடத்துல இருக்குங்க. பட்ஜெட் ஒதுக்குனதுல வந்து 9வது இடத்துல இருக்கு. அதாவது டிஃபென்ஸ் 6.2 லட்சம் கோடிங்க. அக்ரிகல்ச்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா 1.27 லட்சம் கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க. ஓகேங்களா. தென் ஸ்டேட் வைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஸ்டேட்டுக்கு அதிகமா நிதி ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்க்கு ஃபர்ஸ்ட்ங்க, பீகாருக்கு செகண்ட், மத்திய பிரதேஷ்க்கு வந்து தேர்ட் ஒதுக்கி இருக்காங்க. சோ தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 49,000 வேணா தமிழ்நாடு வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 49,754 கோடி ஒதுக்கி இருக்காங்க. ஓகேங்களா. தமிழ்நாடு வந்து 8வது இடத்துல இருக்குங்க. பட்ஜெட் ஒதுக்குனதுல 8வது இடத்துல இருக்கு. ஓகேங்களா. இவ்வளவுதாங்க பட்ஜெட். இதுக்கு மேல பட்ஜெட்ல வந்து ஃபேக்ட்ஸ் கேட்க மாட்டாங்க. நம்ம இதை மட்டும் தெளிவா பாத்துக்கிட்டாலே போதும். ஓகேங்களா. 2வது டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ரீசெண்டா வந்து ஜனவரி மாசம் வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் கூட பிளைட் ஏறி போனாரு. எங்க போனாரு, டெல்லி போனாரு. மோடியை பாக்குறதுக்காக போனாரு. எதுக்காக அப்படின்னா நாங்க வந்து கீழோ இந்தியா யூத் கேம் சொல்லிட்டு ஒண்ணு ஆரம்பிப்போம், அதுக்கு நீங்க தான் வந்து இனாகிரேட் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு டெல்லி போயிருந்தாருங்களா. சோ அதே மாதிரி வெற்றிகரமா உதயநிதி ஸ்டாலின் போய் இன்வைட் பண்ணாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடியும் வந்து பாத்தீங்கன்னா வந்தாரு. என்னைக்கு வந்தாருன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 18 or 19 வந்தாரு. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த கீழோ இந்தியன் யூத் கேம் வந்து இனாகிரேட் பண்றதுக்காக வந்தாங்க. அந்த கேம் வந்து இப்ப முடிஞ்சிருச்சுங்க. அதாவது என்னைக்கு நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 19th ஜனவரியில இருந்து 31st ஜனவரி. சோ 19th ஜனவரி ஆரம்பிக்குது, 31st ஜனவரி வந்து முடிஞ்சிருச்சுங்க. அந்த கேம் முடிஞ்சிருச்சு. சோ ஓவரால் சாம்பியன்ஷிப் யாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த கீழோ இந்தியா கேமோட ஒரு ரிவிஷனுங்க. இந்த கீழோ இந்தியா கேம் 2023 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 6th எடிஷன், 6வது எடிஷன் எங்க நடந்துச்சு, தமிழ்நாட்டுல நடந்துச்சு. ஓகேங்களா. சோ சவுத் இந்தியாவிலேயே முதல்ல கீழோ இந்தியா கேம் நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தாங்க. அது வந்து 6th எடிஷன். தமிழ்நாட்டுல எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில நடந்துச்சுங்க, மதுரையில நடந்துச்சு, கோயம்புத்தூர்ல நடந்துச்சு, திருச்சியில நடந்திருக்குங்க. ஓகேங்களா. 6th எடிஷன் ஆஃப் கீழோ இந்தியா யூத் கேம் வந்து தமிழ்நாட்டுல நடந்துச்சு. தமிழ்நாட்டுல எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில நடந்துச்சு, மதுரையில் நடந்துச்சு, கோயம்புத்தூர்ல நடந்துச்சு, திருச்சியில் நடந்துச்சு. ஓகேங்களா. சென்னையில எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க இனாகிரேட் பண்ணாங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தை வந்து இங்க இனாகிரேட் பண்ணாங்க. சோ இந்த கீழோ இந்தியா யூத் கேமோட லோகோ அப்படின்னு கேட்டா நம்மளோட ஐயன் திருவள்ளுவருங்க. இதே வந்து கீழோ இந்தியா கேமோட சின்னம், அதாவது மேஸ்கட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வீரமங்கை வேலுநாச்சியார் தான் வந்து மேஸ்கட்டுங்க. வேற என்ன இதுல இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் நம்ம ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெமோ கேமா ஒரு கேமை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே இந்த டைம் விளையாண்டு பார்ப்போம், ஓகே நல்லா செட் ஆச்சுன்னா நம்ம அடுத்த கீழோ இந்தியா கேம்ல வந்து நம்ம இதை ஒரு பர்மனன்ட் கேமா வந்து நம்ம ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டெமோ கேமா என்ன இது பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலம்பம், நம்மளோட பாரம்பரிய விளையாட்டான சிலம்பத்தை வந்து டெமோ கேமா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. புதுசா ஒரு கேம் வந்து இது வந்து டெமோ கேமுங்க. புதுசா ஒரு கேம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஸ்குவாஷுங்க. ஓகேங்களா. ஓவர்வியூ பாத்துக்கோங்க. கீழோ இந்தியா யூத் கேம் 6th எடிஷன் வந்து தமிழ்நாட்டுல நடந்தது. தமிழ்நாட்டுல எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி. இதுல வந்து சின்னம் என்ன, அதாவது மேஸ்கட் என்னன்னு கேட்டாங்கன்னா வீரமங்கை வேலுநாச்சியார். இதோட லோகோ என்னன்னு கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவள்ளுவர். வேற என்னன்னா இதை யார் இனாகிரேட் பண்ணாங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து இனாகிரேட் பண்ணாரு. ஜனவரி 19th இருந்து ஜனவரி 31st வரைக்கும் நடந்துச்சு. இதுல வந்து ஒரு டெமோ கேம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அந்த டெமோ கேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலம்பம்.
அதே வந்து ஒரு புதுசா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு புது கேம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ஸ்குவாஷ் கேம்ங்க. ஓகேங்களா? சோ இதுல ஓவரால் சாம்பியன்ஷிப் யாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மகாராஷ்டிரா தாங்க. மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட் பிரைஸ், தமிழ்நாடு செகண்ட் பிரைஸ் அண்ட் தேர்ட் வந்து ஹரியானாங்க. ஓகேங்களா? மகாராஷ்டிரா வந்து பாத்தீங்கன்னா 158 மெடல், தமிழ்நாடு வந்து 98 மெடல் அண்ட் ஹரியானா வந்து 103 மெடல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க உங்களுக்கு ஒரு டவுட் வரும், தமிழ்நாடு விட ஹரியானா வந்து மெடல் அதிகமா வாங்கியிருக்கு, அப்ப ஏன் ஹரியானா வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து கோல்ட் மெடல்ல பேஸ் பண்ணி தாங்க இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து விடுறாங்க. சோ ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது மகாராஷ்டிரா, செகண்ட் இடத்துல இருக்கிறது வந்து தமிழ்நாடு, தேர்ட் இடத்துல இருக்கிறது வந்து ஹரியானாங்க. ஓகேங்களா? இப்ப இந்த சைடு பாருங்களேன், இங்க இன்னும் கீலோ இந்தியான் இருக்கு பாத்தீங்களா? இப்ப ஜனவரி மாசம் நமக்கு கீலோ இந்தியா யூத் கேம் முடிஞ்சிருச்சு. இப்ப பிப்ரவரி பிறந்தாச்சு. பிப்ரவரியில என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கீலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் அப்படிங்கிற ஒரு கேம்ஸ் வந்து நடத்த போறாங்க. எங்க நடத்த போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நடத்த போறாங்க. இதோட மேஸ்காட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பனி சிறுத்தைங்க. என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷான். ஓகேங்களா? இந்த கேமும் கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா இதோட ஓவரால் சாம்பியன்ஷிப் யாருன்னு பாத்திரலாம். சோ கீலோ இந்தியா யூத் கேமோட மேஸ்காட் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வீரமங்கை வேலுநாச்சியார். கீலோ இந்தியா வின்டர் கேமோட மேஸ்காட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அழகா இருக்கு பாத்தீங்களா பனிச்சிறுத்தை, ஷான் சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது தமிழ்நாட்டுல நடந்துச்சு. இந்த வின்டர் கேம் வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நடக்க போகுதுங்க. ஓகேங்களா? தேர்ட் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ ராம்சர் சைட். அதாவது இன்னைக்கு வந்து பிப்ரவரி 2ங்க. பிப்ரவரி 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு வெட்லேண்ட் டே. ஓகேங்களா? பிப்ரவரி 2 வந்து நம்ம என்ன அப்சர்வ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு வெட்லேண்ட் டேவா வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். ராம்சர் சைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர்நிலைகளை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1971 வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க. என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வெட்லேண்ட்ஸ் அதாவது நீர்நிலைகளை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைன் பண்றாங்க. எங்க சைன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரான் நாட்டுல ராம்சர் அப்படிங்கிற ஒரு சிட்டி இருக்குங்க. சோ இந்த சிட்டில தான் வந்து 1971 சைன் பண்றாங்க. சோ அன்று முதல் இது வந்து ராம்சர் சைட், ராம்சர் கன்சர்வேஷன் அப்படிங்கிறது அழைக்கப்படுதுங்க. ஓகேங்களா? இப்ப வேர்ல்டு வெட்லேண்ட் டே வந்து பாத்துட்டோம். அதுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெட்லேண்ட் அண்ட் ஹியூமன் வெல்பீயிங் அப்படிங்கறதா வந்து கருப்பொருளுங்க. ஓகேங்களா? சரி, பிப்ரவரி 2 வந்து வேர்ல்டு வெட்லேண்ட் டேவா நம்ம கன்சிடர் பண்ணோம். வேற என்ன அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வருஷம் இந்தியன் கவர்மெண்ட் வந்து சில நீர்நிலைகளை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த நீர்நிலைகள்லாம் வந்து நீங்க பாதுகாக்கப்பட்ட வெட்லேண்ட் கன்சர்வேஷனா நீங்க அறிவிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஏற்கனவே 75 இருந்ததுங்க. சோ 75 ராம்சர் சைட் இருந்துச்சு. இப்ப இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 5 எக்ஸ்ட்ரா வந்து ராம்சர் சைட் வரப்போகுதுங்க. சோ 2024 நம்ம வந்து இப்ப எக்ஸாம் குரூப் 4 எக்ஸாம் எழுத போறாங்களா? அப்ப இந்தியாவுல எத்தனை ராம்சர் சைட் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 80 இருக்குங்க. 75ல இருந்து 80 வந்துருச்சு. அப்ப அந்த 5 வந்து எங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகாவுக்கு ஒரு 3 சைட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு 2 சைட்டும் வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு எங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கரைவெட்டி பேர்ட் சான்சுரிங்க. எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர்ல இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா லாங்வுட் சோலா ரிசர்வ்ங்க. எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீலகிரிஸ்ல. ஓகேங்களா? சோ தமிழ்நாட்டு மொத்தம் வந்து 75 ராம்சர் சைட் இருந்தது. இப்ப இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ராம்சர் சைட் வந்து எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருக்காங்க. அந்த 5மே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 2 இடம், கர்நாடகால 3 இடங்க. தமிழ்நாட்டுல எங்க பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல கரைவெட்டி பேர்ட் சான்சுரி, நீலகிரியில வந்து பாத்தீங்கன்னா லாங்வுட் சோலா ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. இந்த 2 தான் வந்து புதுசா வந்து ராம்சர் சைட்டா வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. ஆக மொத்தத்துல இந்தியாவுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 80ங்களா? இப்ப இந்தியாவிலேயே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தான் அதிகமா இருக்குங்க. எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 16 இருக்கு. டோட்டல் ராம்சர் சைட் இன் தமிழ்நாடு அப்படின்னு கேட்டாங்கன்னா 16, அதே இந்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா 80ங்க. ஓகேங்களா? சோ ஃபைனல் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் கோஸ்ட் கார்டு. அதாவது நம்ம பிப்ரவரி 1 and 2க்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். பிப்ரவரி 2ங்கிறது வந்து வேர்ல்டு வெட்லேண்ட் டே நம்ம இப்ப பார்த்துட்டோம். அதோட ராம்சர் சைட் எல்லாம் பார்த்தாச்சு. மொத்தம் இந்தியாவில 80 இருக்கு, தமிழ்நாட்டுல வந்து மொத்தம் 16 இருக்கு. இப்ப ரீசெண்டா வந்து 2 இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இந்தியன் கோஸ்ட் கார்டு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 1ங்க. சோ பிப்ரவரி 1 தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் கோஸ்ட் கார்டு அதாவது
இந்திய கடலோர கப்பல் படை தினம் அப்படின்னு சொல்லி அனுசரிச்சுட்டு வராங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து 1978 தான் முதல்ல வந்து நம்ம இந்தியாவுக்கு ஒரு கடலோர கப்பல் படை தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொண்டு வராங்க. அதன் மூலயமா வந்து பாத்தீங்கன்னா வருடந்தோறும் அந்த பிப்ரவரி 1ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா இந்திய கடலோர கப்பல் தினமா நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இப்ப நம்ம பாத்துட்டோங்களா, பட்ஜெட்ல வந்து ரயில்வே பட்ஜெட்டையும் ஜெனரல் பட்ஜெட்டையும் பிரிச்சதுக்கான கமிட்டி என்னன்னு பார்த்தோம், ஆக்வர்த் கமிட்டின்னு பார்த்தோமா. சோ அந்த மாதிரி இந்த இந்திய கடலோர கப்பல் படைக்கு வந்து ஏகப்பட்ட ரிஃபார்ம்ஸ் வேணும். இவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணற்ற ரிஃபார்ம்ஸை கொண்டு வந்தது வந்து ஒரு கமிட்டிங்க. என்ன கமிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஸ்டம்ஜி கமிட்டி. ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்குக்கான கமிட்டி ஜெனரல் பட்ஜெட்டையும் ரயில்வே பட்ஜெட்டையும் பிரிச்சது ஆக்வர்த் கமிட்டி. இந்தியன் கோஸ்ட் கார்ட் டேக்கு வந்து ஒரு ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரதுக்காக உருவாக்கப்பட்ட கமிட்டி என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஸ்டம்ஜி கமிட்டி. ஓகேங்களா, இப்ப ஒரு திட்டங்கள் இருக்கட்டும் இல்ல ஒரு நிறுவனங்கள் இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அடிப்படை ஒரு விஷயம் செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிப்படையா உங்களுக்கு ஒரு எய்ம் இருக்குங்க, ஒரு பர்பஸ் இருக்கும். இப்ப நமக்கு என்ன எய்ம் இருக்கும், இப்ப நம்ம படிக்கிறோம், எக்ஸாம் படிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஜாபுக்கு போகணும் அப்படிங்கறது நம்மளோட பிரதானமான ஒரு பிரைமரி எய்மா இருக்கும். அந்த மாதிரி இந்தியன் கோஸ்ட் கார்டு, அதாவது கடலோர கப்பல் படை வந்து என்னதான் பாதுகாப்புக்கா இருந்தாலும் அவங்களோட முதல் பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடத்தலை வந்து தடுக்கணும் அப்படிங்கறதா வந்து இதோட முதல் எய்முங்க. ஓகேங்களா, இப்ப நம்ம இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதோட யாருக்கு கீழே இயங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கே தெரியும். ஏன்னா இவங்க பாதுகாப்பு படை அப்படிங்கிறப்ப நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே தான் இயங்குறாங்க. இவங்களோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியில இருக்குங்க. உங்களோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து டெல்லியில இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்கத்தால இருக்கு, புவனேஸ்வர் ஒடிசால இருக்கு, சென்னையில இருக்கு, மும்பைல இருக்கு அண்ட் போர்ட் பேல இருக்குங்க. ஓகேங்களா, இதோட மெயின் ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா டெல்லி. அடிஷனலா வந்து கல்கத்தால இருக்கு, புவனேஸ்வர்ல இருக்கு, சென்னையில இருக்கு, போர்ட் பேல இருக்கு அண்ட் மும்பைல இருக்குங்க இவங்களோட அடிஷனல் ஹெட் குவார்டர்ஸ். ஓகேங்களா, தேங்க்யூ.